மீன்பிடி தொழில், கடல், சர்ச், கோயில் இப்படி நாம் அனைவரும் அறிந்த ராமேஸ்வரத்தின் மற்றொரு முகம் பற்றி தெரியுமா? ராமேஸ்வரம் பாம்பன் தீவில் அமைந்துள்ள ஒரு நகர்ப்பகுதியாகும். இங்கிருந்து இலங்கையின் மன்னார் தீவு வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில்தான் உள்ளது. சென்னை மற்றும் மதுரையிலிருந்து வரும் ரயில் முனையமாகவும் ராமேஸ்வரம் அமைந்துள்ளது. வாரணாசிக்கு இணையான புனித வழிபாட்டு தலமாக அமைந்துள்ள ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோயில் இந்துக்களின் முக்கிய வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. எல்லை கடந்ததாக இந்திய மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல், அவர்களின் குடும்பங்களின் கண்ணீர் தொடர் போராட்டம், நீண்ட நாள் கோரிக்கை, இப்படியெல்லாம் ராமேஸ்வரம் மீனவர்களின் கருப்பு பக்கத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். பேப்பர் கட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனுஷ்கோடியில் இருக்கோம். தனுஷ்கோடியில் இருக்க மீனவர்கள் எத்தனை வருஷங்களாக அவங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க, அவங்களோட மீன்கள் பிடிக்கிற அந்த அனுபவம் எப்படி இருக்குது, அவங்க கடலில் எந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை சந்திச்சிருக்காங்க, எதிர்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மீனவர்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க சொல்கிற ஒவ்வொரு பதிலும் நிறைய நம்ம கேட்டு கொஞ்சம் காது வழியாக கேட்குறப்பயே நமக்கு ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக இருக்குது அவங்களோட ஒவ்வொரு பதிவும் அப்படிங்கிறது. என்னதான் மீனவர்கள் அப்படின்றவங்க கடலுக்கு போய் ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஈஸியாக ஒன்று கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் அவங்கக்கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நம்ம என்ன அவங்க அவங்களோட அனுபவம் என்ன, அவங்க மீனவர் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நான் ஒரு 25 வருஷமாக அந்த தொழில் பார்த்துருக்கேன். 25 வருஷமாக அந்த தொழில் பார்த்துருக்கேன். ஆமாம், சின்னாலேருந்து இந்த தொழில் தான் பார்த்துருக்கேன். நாங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த தொழில் தான் எங்களுக்கு வேறு எந்த தொழில் தெரியாது இதை விட்டால். ஆமாம், இந்த தொழில் தான் எங்களுக்கு கஞ்சி கொடுக்கும். ஆனால் ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வராது. பாடு வரும், பாடு வராமல் போயிடும். அந்த நேரத்தில் சாப்பாடு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் இருப்பாங்க. ஒவ்வொரு மீனவன் ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், இப்போ தனுசுக்கோடி எப்படி பார்த்தீங்கன்னா, தனுசுக்கோடியில் அப்போ எப்படி இருந்தில்ல, அப்போ நல்லா இருந்திருக்கு. இப்போதைக்கு இடையில சிறுகாலமாக ரோடு கிடையாது, மக்கள்கள் பயணிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இடையில சில சமயமாக ரோடு போட்டு எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் நல்லா ஜாலியாக இருக்குது. இங்கேருந்து வர்றாப்புல சுற்றி பார்க்க தனுசுக்கோடின்னு சொல்லி சுற்றி பார்க்க வர்றாங்க. ஆனால் எல்லா மக்களும் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு இது வரைக்கும் எல்லா மக்களும் சொல்லி தான் போகிறாங்க. ஆனால் எந்த ஒரு குறைச்சும் கிடையாது. ஆனால் எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க? இந்த மீனவ தொழிலில் இது 30-40 வருஷம் இருக்கும். இது ரொம்ப கஷ்டம்தான் இந்த தொழில். இதெல்லாம் போயிட்டு வர ரொம்ப கஷ்டப்படுங்க. காற்று, கடல், மழை, இது எல்லாத்துலேயும் போயிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த தொழிலுக்கு. இதெல்லாம் புள்ள குட்டி எல்லாருமே கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் நம்ம சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்ம இருக்க வேண்டியதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கடலெல்லாம் 6 மாதம் போவாங்க இந்த தொழிலுக்கு. இந்த புயல் சொல்லலாம் அறிவிச்சிருப்பாங்க தாக்கா. அப்போ உங்கள் வீட்டில் மீன் பிடிக்க போயிருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லாம் எப்படி பயந்து அறிவிக்கையில் நாங்கள் அந்த சொல்லிடுவாப்புல. அப்போ சொல்லையில் நாங்கள் கடற்குள்ளே போட்டு போகாது, போக விட மாட்டோம். புயலுக்கு சொல்லிட்டா போகாது, போட்டுடலாம். போகக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். அது வேற ஏதாச்சும் ஒன்றுண்டா நம்மளாலாம் சமாளிக்க முடியாதுல்ல. அதனால் புயலுக்கெல்லாம் போகாது, போட்டுலாம் போகாது. காற்று உரமா அடிக்கையில் சரியாக போகாது. காற்று இல்லாதப்ப போகும், கடலுக்கு போவாங்க வருவாங்க. படனையோ அன்னைக்கு 1000-2000 அப்படி என்ன கிடைக்குதோ அதுதான் கிடைக்கும். மரம் இந்த 5000-6000 இந்த இதெல்லாம் கிடைக்காது. இந்த 1000-2000 எப்படி தான் கிடைக்கும்டா. பொழுதானே இந்த உட்காந்துருக்கோம்ல, 7 மணி ஆயிரம் நாங்கள் வீட்டுக்கு போவோம். 7 மணி 8 மணி ஆயிரும். காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் 6 மணிக்கு வருவோம். போட்டு வர 10 மணி ஆயிரும். அங்கெல்லாம் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு வர 6 மணி ஆயிரும். 6 மணிக்கு வந்துட்டு போய் இனிமேல் நாங்கள் 7 மணிக்கு போய் சமைக்கணும்.
காலைல சமைச்சு எடுத்துட்டு வந்துடுவீங்க. ஆமாம், நம்ம 7 மணிக்கு போய் சமைச்சு நைட்டு சாப்பாட்டுக்கு 7 மணிக்கு போவோம். 7 மணிக்கு போய் சமைச்சு சாப்பிடணும். காலையில் 2 மணி 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கடலுக்கு போயிருங்க ஆம்பளையும். ஆம்பளைகளுக்கெல்லாம் ரெஸ்ட்டே இருக்காது. பொம்பளையெல்லாம் ரெஸ்ட் இருப்போம், ஆம்பளை ரெஸ்ட்டே இருக்காது. கோவம் தான் போகுங்க, 2 மணி ஆயிரும். சாயந்தரம் காலையில் போகுங்க 1 மணி 1:30க்கெலாம் போயிடுவாங்க வலை பிடிக்கும். இந்த மலையை கொண்டு போய் கடலில் விட்டுட்டு போயிட்டு வர காலையில் 10 மணி ஆயிரும். வந்து அதுகளுக்கு வேலை முடிய 6 மணி 7 மணி ஆயிரும். சில சமயம் இந்த சங்காயம் இந்த மீன் அடிக்கட்டா காலைல 10 மணி 12 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிடும். இப்படி நிறையா மீன் இந்த இப்படி அடிக்கையில் சங்காயங்க எப்படி 7 மணி ஆயிரும் நம்ம போவோம் வீட்டுக்கு. இதுதான் கடல் தொழிலுக்கு. அப்புறம் இந்த தோணி இழுக்கிறவுகள்லாம் சுற்றி வளைச்சி இந்த இழுக்கிறவுகள்லாம் 10 மணி 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு சாயந்தரம் வருவாப்பில் 5 மணிக்கு வந்து மறுபடியும் சாயந்தரம் இழுக்கையில் அதுக்காக போக 10 மணி ஆயிரும். இந்த கடற்கரை தொழில் அதுதான். அந்த கடற்கரை தொழில் எல்லாம் இல்லை, லைட்டு தான். விளக்கு தான், சோலார் லைட்டு. ஏன் இந்த பக்கம் வந்து நிறைய பேர் அரசியல்வாதிலாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, யாருமே உதவி செய்யறது இல்லை. நீங்கள் ஆனால் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்களா? செய்யறாங்க. சோலார் லைட்டு மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? வெறும் லைட் மட்டும் தான் வீட்டில் இருக்கும். மட்டும்தான். ஏதாவது நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, அது சார்ஜ் போடுறது, அந்த லைட்டு கடலுக்கு கொண்டு போகிற லைட்டுகளுக்கு சார்ஜ் போட்டுக்கிறது. ஒன்றும் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணிக்க முடியாது. சும்மா அத்தியாவசிய பொருள் மட்டும் நம்ம வந்து அந்த சோலார் இது வச்சு பண்ணிக்கலாம். அது கூட நீங்களே வந்து பண்ணிக்கிட்டது தானே, இல்லை யாராவது பண்ணி கொடுத்தாங்க? வந்து வெளியில இருந்து வருவாங்க அப்படி. யாராவது பார்த்துட்டு இப்படி மாதிரி வந்தால் பார்த்து இந்த மாதிரி லைட் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உதவி செய்வாங்க. இதுதான் இதெல்லாம் சொல்லாரு இதெல்லாம் வாங்கி தகவல்னா இல்லை இப்போ ஏதாவது வந்து புயல்ச்சின்னு அறிவிச்சிருக்காங்க, ஒரு செய்தினா இது பண்ணுவோம்ல, அதில் ஆள் போட்டிருக்காங்க வந்து அறிவிச்சிருவாங்க. இந்த ஊருக்கு 2 பேர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு புயலுக்கு அறிவிச்சிட்டால அவங்க வந்து சொல்லிடுவாங்க போக மாட்டோம், இத்தனை நாளைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதேமாரி நம்ம எல்லாம் சாப்பாட்டுக்கு நம்ம கரையை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தவறி போயிட்டோம்னா கடலில் போயிட்டோம்னா கேள்விக்கப்படுது. அதே ஏற்கனவே முன்னறிச்சா இல்லை போகக்கூடாது. இப்போ கரண்ட்டு வந்து இல்லை, சும்மா ஒரு லைட் மட்டும் தான் வச்சுருக்கீங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து எப்படி படிக்கிறாங்க? அந்த வெளிச்சத்துல தான் லைட் வெளிச்சம் இருக்கும்ல, அது வந்து படிப்பீங்க. எல்லாம் படிக்கிறது ஜீவன் லைட்டு, சார்ஜ் லைட்டு இங்கே பக்கத்தில் போய் சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது. சார்ஜ் லைட்டு பெரிய லைட்டு போட்டு வச்சுக்கிடுவோம். மண்ணெண்ணெய் தீவம் மண்ணெண்ணெயில் இது பாட்டில் அதில் வச்சு பண்ணுறது. இங்கே சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா? நல்லா படிக்க அதெல்லாம் சொல்லி. எத்தனாவது படிக்கிறாங்க குழந்தைங்க? ஒருத்தன் 10வது படிக்கிறான், இன்னொரு பசங்க 9வது படிக்கிறான், இன்னொரு பையன் 7வது. 4 பசங்க. ஒருத்தன் 5வது படிக்கிறான்.